வணக்கம். டைரக்டர்ஸ் ரிலாக்ஸ். நான் சொல்கிறது தெளிவாக நிதானம் பொறுமை கேட்டுக்குங்க. கேமரா ஆன் பண்ணால் ஒரு ரயில்வே ஸ்டேஷன். ஹீரோவோட டாடி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே. பணி இடமாற்றம் அங்கங்கே நிகழ்ந்துக்கிட்டே இருக்கிறனால தன்னோட மனைவியும் அழைத்து கொண்டு அங்கங்கே செல்கிறார் ஹீரோவோட டாடி. அதுக்கப்புறம் பிரசவ வழியில் ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. அப்போது ஒர்க் லோடில் ஒர்க்கை கவனிச்சிட்ருக்காரு ஹீரோவோட டாடி. இந்த பக்கம் ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கலவரம் ஏற்படுது. அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே கலவரம் ஏற்படுது. அப்போது பிறக்கின்ற 2 குழந்தைகளையும் வில்லன்ஸுங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதில் ஒரு குழந்தைய இன்னொரு ரயிலில் அனுப்பிச்சிடுறாங்க. ஒரு குழந்தைய வில்லன்களை எடுத்து வளர்த்துறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் டைட்டில். ஓகே. ரயிலில் அனுப்பின குழந்த ஒரு அனாதையாக திருச்சபையில் படிச்சுட்டு அங்கங்கே கிடைக்கிற வேலை செஞ்சுக்கிட்டு கடைசியாக பல வியாபாரம் செய்கிறாப்படி. அடுத்து சாய் பல்லவி அவங்களையும் திருச்சபை சார்பாகவே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. லைஃப் ஓரளவு நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இங்குள்ள பழங்களை ஸ்ரீலங்காவில் எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணால் நல்லா வியாபாரம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஸ்ரீலங்காவுக்கு போகிறாரு. அப்படி போகும்போது படகையும் அவர் கொண்டு வந்த பழங்களையும் அவரையும் ஸ்ரீலங்கா உள்ளவங்க சிறைப்பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் போட்டுடுறாங்க. அங்கே சிங்களத்துக்காரங்களாம் இருக்காங்க. அப்புறம் அடுத்த ஷார்ட்ஸ் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப சித்திரவதைக்கு அப்புறம் அவர் ஸ்ரீலங்காவிலேயே ஸ்டே பண்ணுறதா தகவல் சொல்லவும் அந்த சிங்களத்துக்காரங்க விடுறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட மனைவியோட ஸ்ரீலங்காவிலேயே ஸ்டே பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் அதிகாரி ஹீரோவை கூட்டிகிட்டு போய் ஒரு வில்லன் கேங் கிட்ட சேர்த்துறாங்க. சரி, அவரும் வருமானமும் வேணும், தன்னோட மனைவியும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அந்த வில்லன் கேங்கில் போய் சேர்றாரு. அதுக்கப்புறம் நிறைய கொலைகள் செய்கிறாரு. அடுத்து நேபாளம், திபெத்து, இந்தோனேஷியா அங்கெல்லாம் கேங்ஸ்டர் மாதிரி ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சவுத் இந்தியா வரும்போது ஹீரோ மேலே எல்லா கேஸுமே ரெடியாக வச்சுருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஹீரோ சிந்திக்கிறாரு. ஒரு புறம் மனைவி, இன்னொரு புறம் கொலை செய்ததுக்கான ஆவணம். அடுத்து திருச்சபை உதவியோட தன்னுடைய பர்த் டேட்டெல்லாம் அவர் கண்டுபிடிக்கும்போது அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட தகவலும் இப்போ தான் வில்லன் கேங்காக வேலை செஞ்சிட்ருக்கக்கூடிய ஒரு வில்லனும் பர்த்டே டேட்டும் அந்த முகஜாடையும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியான தகவல்லாம் கிடைக்கிது. அப்போது சிசிடிவி கேமராவில் பதிவான தகவல்லாம் ஹீரோ சேகரித்து பார்க்கும்போது தனக்கு நிகரான ஒரு பிரதர் தான் அப்படின்றதும் ஹீரோ உணர்றாரு. இப்போது கடைசியாக ஹீரோ வில்லனை மர்கையாக பண்ணுற வேண்டிய நிலை. இப்போ ஹீரோ சிங்களத்துக்காரங்கிட்டேருந்து தன்னை மனைவியை காப்பாற்றினாரா, இல்லை போலீஸ்கிட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்கிட்டாரா, இல்லை வில்லனாக இருக்கக்கூடிய தன்னை பிரதர்கிட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்கிட்டாரா, இல்லை பிரதரை அவர் மர்கையாக பண்ணாரா, வாழ்க்கை எங்கேயோ ஆரம்பித்து கடைசியில் இந்த நிலையில் உள்ளபோது அவர் என்ன முடிவு எடுத்தார் அப்படின்றது தான் படத்தோட கதை, திரைக்கதை எல்லாமே. ஓகே.
நம்ம இதை மூவி எடுக்கும்போது யதார்த்த மனிதனோட வாழ்வியல் நிலையில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை, அவன் எதுக்கெல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக வேண்டியதாக இருக்குது, அவனை இதிலெல்லாம் திணிக்கிறாங்க, எப்படிலாம் வாழ்கிறதுக்காக போராட வேண்டியதாக இருக்குது, இந்த போராட்டத்துக்கான முடிவு தான் என்ன, விடிவு தான் என்ன, தீர்வு தான் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு கதைக்களம். டைரக்டர் நேரில் வாங்க, உங்களுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். குட் ஜாப், பாய்.